சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான வணக்கத்துடன் நமது தேவார திருத்தல பூத்தொண்டு அறக்கட்டளையானது மென்மேலும் அடியார்களின் பங்களிப்போடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கமாக இந்த தேவார திருத்தல பூத்தொண்டு அறக்கட்டளையானது மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல பூவும் நீரும் கொண்டு இறைவனுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பூவும் நீரும். அதை கொண்டு தான் இந்த வழிபாடானதே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூத்தொண்டு அறக்கட்டளையும் அதை சார்ந்து தான் இருக்குது. அதை நம்ம அடியார்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டியவே இந்த பூத்தொண்டு அறக்கட்டளை இதெல்லாம் ஏற்பாடு படுத்தியிருக்காங்க. அதை முதல்ல நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லோகோ வரும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோ அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு ஓப்பனுக்குள்ளே போனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா இந்த மாதிரி முகப்பு பேஜ் வந்துடும். பூத்தொண்டு அறக்கட்டளையோடது வந்துடும். உள்ளே போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். பூத்தொண்டு, பிரதோஷம், உழவாரப்பணி, யாத்திரை, திருக்கோவில்கள், நாயன்மார்கள், சோடசக்கலை, பஞ்சாட்சரம், புத்தகம், ஊடகம் அப்படின்னு எல்லாமே இதில் வந்துடும். இதுக்குள்ளே ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பூத்தொண்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா முக்கியமாக இதை நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பூத்தொண்டுக்கு அடியார்களுடைய பங்களிப்பு. நீங்கள் இதுவரையும் எப்படி பங்களிப்பு கொடுத்தீங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக மட்டுமே நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை எளிமையாக கொடுக்குற மாதிரி ஏற்பாடு படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம பிரதோஷத்துக்கு இப்போ பூத்தொண்டு செய்கிறீங்க அப்படின்னா இந்த பூத்தொண்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு பிரதோஷத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக பணம் செலுத்திக்கலாம். இப்போ இந்த திருக்கோயில் போயிட்டிங்கன்னா நம்ம பூத்தொண்டு செய்கிற திருக்கோயில்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலுடைய விவரங்கள் வரும். மேப்பு வந்துடும். டைரெக்டாக அந்த கோயிலுக்கு மேப்பே உங்களுக்கு இதில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும், அதோடய வழி என்ன, எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெளியில் வந்துட்டு பிரதோஷத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஓப்பன் ஆன இந்த பிரதோஷத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுவரை எத்தனை கோயிலுக்கு பிரதோஷம் செஞ்சுருக்கோம், அது ஒரு கோயிலுக்கு தேவையான நிதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். அந்த பூஜை பொருட்கள், சுவாமி, அம்பாள், நந்திக்கு தேவையான மாலை, வஸ்திரம் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கோயில்களுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம பிரதோஷ பூத்தொண்டு செய்கிற கோயில்கள் இதெல்லாம். அதுக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கணும் அப்படின்னா இந்த நன்கொடை அளிக்க அப்படிங்கிற அந்த பேஜாவோ டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட்டோட எல்லாமே வந்துடும். நீங்கள் நன்கொடை செலுத்துக அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ஜிபே பேஜ், அந்த பணம் செலுத்துகிற அந்த பகுதி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஜிபே கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பணம் போட்டுக்கலாம். இப்போ நான் வெளில வந்துடுறேன். எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துட்டால் பணம் நான் செலுத்துகிறேன், அதனால் செலுத்தல் தோல்வின்னு வந்துடும். நீங்கள் பணம் அனுப்பிட்டு வந்துக்கலாம், வெளியில் வந்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முகப்பு பகுதிக்கு போயிட்டு ஒரு நாள் பார்த்துக்கலாம். யாத்திரை பார்த்திங்கன்னா நம்ம யாத்திரை போகிறதுக்கான பலன் என்ன, அதனுடைய பயன் என்ன, எல்லாமே இதில் முழுசாக கொடுத்துருப்பாங்க. சேவைகளுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம அடுத்த யாத்திரை என்ன ஏற்பாடு படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அதனுடைய நாட்கள் எத்தனை நாள் யாத்திரை நம்ம போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்துட்டு நீங்கள் அதிலையே புக் பண்ணிக்கலாம். யாத்திரையை புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் பணம் செலுத்திக்கலாம். இப்போ கட்டணம் செலுத்துக்கன்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஜிபேக்குள்ளே போயிடும். ஜிபேக்குள்ளே போய் 7,500 இந்த யாத்திரைக்கு அந்த பணத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் போட்டு செலுத்திக்கலாம். திரும்பி நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா அடுத்தது திருக்கோவில்கள் அப்படின்னா 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் அதனுடைய மேப்போட, அதனுடைய ஹிஸ்ட்ரியோட, அந்த தளத்தோட சிறப்போட அருமையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இதுலேயும் போய் தேட தேவையில்லை. கூகுள்லையோ இதுலையோ குரோம்லையோ இதுலேயுமே போய் தேட தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் அருமையாக நீங்கள் சிதம்பரம் முதல் கோவில் அதுலேருந்து ஆரம்பித்து கடைசி 276வது பாடல் பெற்ற ஸ்தலம் வரையும் அனைத்துடைய மேப்பு. இப்போ இந்த அக்னீஸ்வரர் கஞ்சனூர் உள்ளே போயிட்டிங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா மேப் டைரெக்டாக அந்த கோயிலுக்கு மேப் போட்டு கொடுத்துரும். நீங்கள் எளிமையாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த கோயிலுக்கு மேப் போட்டு ஈஸியாக போயிடலாம். இப்போலாம் மேப்பை பொறுத்த வரையும் தப்பாக காட்டுது. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் படுத்திக்கலாம் நீங்கள் ஈஸியாக. அப்புறம் அப்படியே வெளில வந்துட்டிங்கன்னா சோடசக்கலை, அந்த சோடசக்கலையை பற்றின அனைத்தையும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சோடசக்கலை வழிபாடும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பஞ்சாட்சரத்தை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து புத்தகங்கள், தேவாரம், திருவாசகம், பிரதோஷ வழிபாடு, திருப்புகழ், அம்பாளுக்கு உரித்தான அபிராமி அந்தாதி,
அப்பர் சுவாமிகளோடது, சுந்தரரோடது, ஞானசம்பந்தரோடது, மாணிக்கவாசகரோடது அனைத்தையும் புத்தக வடிவில் இதில் எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கையில் வச்சு படிச்சுக்கலாம். ஊடகம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊடக பேஜ், நம்ம தேவார பூத்தொண்டு அறக்கட்டளையுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி இதெல்லாம் இது மூலமாக நீங்கள் உள்ளே போய் அதையும் என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் இதை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி பயன்பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இறைவன் திருவடியை சேர இது அருமையான ஒரு வாய்ப்பு. இதை அனைவரும் பயன்படுத்தி இந்த பூத்தொண்டு அறக்கட்டளை மூலம் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து மென்மேலும் ஈசன் கருணையை பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் தேவார திருத்தல பூத்தொண்டு அறக்கட்டளையுடைய அடியார்களும் உறுப்பினர்களும் அன்பர்களும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.